அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. சைமன் குழு அறிக்கை 1927 உருவாக்கப்பட்டது. 1927 நவம்பர் 8ஆம் தேதி இந்த குழுவை உருவாக்கி இருந்திருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மாண்டேக சேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் 1919 வெளியிடப்பட்டது. அப்போது என்ன குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தை 10 வருடங்களுக்கு ஒரு முறை ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறியிருந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதான் சைமன் குழு. இந்த சைமன் குழு இந்தியாவிற்கு 1928 பிப்ரவரி 3ஆம் தேதி இந்தியாவில் இருக்க மும்பை அப்படின்ற பகுதிக்கு வராங்க. வரும்போது சைமனை இப்போ அப்படின்ற முழக்கம் ஏற்படுது. காரணம் என்ன அப்படின்னா, சைமன் குழுவில் மொத்தம் 7 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் ஒரு உறுப்பினர்கள் இந்தியர்கள் இருப்பாங்க. அதன் காரணமாக தான் அதன் பிறகு சைமன் குழு என்ன பண்ணுவாங்க, 1930 மே மாதம் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருந்திருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவில் இரட்டை ஆட்சி முறை 1909 கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த இரட்டை ஆட்சி முறையை நீக்கணும், மாகாணங்களில் பொறுப்பான அரசாட்சி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் இந்தியா மற்றும் சுதேசி அரசு மாகாணங்களை ஒன்றிணைத்து கூட்டாட்சியை நிறுவ வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு வந்திருப்பாங்க. பிறகு சைமன் குழு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இடஒதுக்கீட்டு முறையை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு வந்திருப்பாங்க. இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருந்த முக்கியமான தகவல்கள் எல்லாமே 1935 அரசு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கும். அதை பற்றிய தகவல்கள் கீழே இருக்கு. நன்றி.